வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சன்ல இப்ப நம்ம ஒரு சுண்டக்காய் குழம்பு பார்க்க போறோம். இந்த சுண்டக்காய் வத்த குழம்பு வந்து இப்ப இந்த வெய்ய காலத்துக்கு கூட எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. சம்மர் சீசன்ல போய் எங்க சுண்டக்காய் வத்த குழம்பு எடுத்துப்பீங்கன்னு நினைப்பீங்க. ஆனா இந்த சம்மர்ல தான் கண்டிப்பா நம்ம இதை எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம நிறைய ஜூஸ் எடுத்துக்கிறோம், உடம்புல வந்து நிறைய பித்தம் சேர்ந்து போகுது. அந்த பித்தத்தை எடுக்கிறதுக்கு வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு குழம்பு சாப்பிட்டீங்கன்னா அந்த பித்தெல்லாம் நமக்கு எடுத்துரும். இப்ப இது எப்படி செய்யுதுன்றது பார்க்க போறோம். நீங்க வத்த குழம்புன்னு வச்சாவே நீங்க நல்லெண்ணெய் ஊத்தி வத்த குழம்பு வைங்க, அது ரொம்ப நல்லது. இல்லையா உங்ககிட்ட ரீஃபைண்ட் ஆயில் இருந்தாலும் வைங்க. ஆனா நீங்க நல்லெண்ணெயில வத்த குழம்பு வச்சீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமா வெந்தயம், நம்ம உடம்ப குளிச்சு வச்சிருக்கோம் வெந்தயம் போட்டோம்னா. இப்ப பாருங்க, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா கடுகு பொரியட்டும்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி போடுங்க. இப்ப இது கூட சுண்டக்காய் பாருங்க, கொஞ்சம் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சுண்டக்காய் வச்சிருக்கேன். இந்த சுண்டக்காவை நான் எண்ணெயிலே வதக்க போறேன். பூண்டு பாருங்க, ஒரு 10 பல்லு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். இப்ப நம்ம எல்லாமே எண்ணெயில நல்லா வதக்க போறோம். நல்லா ஃப்ரை ஆகணும் இந்த சுண்டக்காய். இது ரொம்ப கசப்பா இருக்கு, அதனால பசங்க சாப்பிட மாட்டாங்களே என்ன செய்யுதுன்னு நினைக்காதீங்க. இந்த எசன்ஸ் எல்லாம் நம்ம அந்த குழம்புல இறங்க போகுது. அப்போ அந்த எசன்ஸ் இறங்கிட்டோன்னே அந்த குழம்பு அவங்க சாப்பிட்டாவே அவங்களுக்கு எனர்ஜியா இருக்கும். இப்ப தேவையான அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி 2 ஸ்பூன், தனியா பொடி இதுலயே இருக்கிறதுனால 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி ஊற வச்சிருக்கேன். இப்ப அந்த புளியை நான் கரைச்சி இப்ப குழம்புல நம்ம விட போறோம். அதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த மிளகாய் தூள் எல்லாம் நல்லா வதக்க போறோம். அப்பதான் உங்களுக்கு புளிப்பு காரம் எல்லாம் அடங்கி கரெக்டா வரும். இந்த மாதிரி எண்ணெயில நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளியை கரைச்சி ஊத்துங்க. இப்ப பாருங்க, புளிய நான் நல்லா தேவையான அளவு புளி கரைச்சி விட்டுருக்கேன். பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி விட்டுருக்கேன். இப்ப குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இந்த பாருங்க எப்படி கொதிக்குது பாருங்க. சுண்டக்கால இருக்கிற எசன்ஸ் எல்லாம் அந்த குழம்புல இறங்குது பாருங்க. இப்ப நல்லா எண்ணெல்லாம் விட்டு வெளியே வரல, அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். குழம்புல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், இன்னும் பிரிஞ்சு வரல, அதனால இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க போறோம். இப்ப தேவையான அளவு கருவேப்பிலை, பாருங்க. இப்போ எண்ணெய் விட்டு நல்லா குழம்புல இருந்து எண்ணெய் வடிஞ்சு வந்துச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இறக்கிடலாம். இந்த குழம்பு நீங்க 1 வாரம் எடுத்து வச்சா கூட நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊத்தி வச்சிருக்கோம். தேவையான அளவு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு பரிமாறலாம். நல்லா ஹெல்த்தியான குழம்பு ரெடி. தேங்க்யூ.